இப்ப நான் நிக்கக்கூடியது நம்ம சிவபெருமானுடைய கருவறை. இந்த கருவறைக்குள்ள போகும்போதே ஒரு 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 சிறப்பான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட காட்டுறேன். இதுதான் அந்த சிறப்பான ஒரு விஷயம். சொல்லப்போனா இது ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயர ஒரு மிகப்பெரிய நடராஜருடைய ஒரு திருமேனி, கிட்டத்தட்ட ஒரே கல்லால செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய திருவாச்சியா ஒண்ணு போல அந்த கல்லே ஒரு அப்படியே வளைச்சு செதுக்கி அவ்வளவு அழகா அவருடைய முகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு. அவருடைய அந்த மூக்கு அந்த 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 மூக்கோட அந்த அமைப்பை பாருங்க, என்ன அழகு பாருங்க. அதே மாதிரி அவருடைய அந்த பொற்பாதம், இதுலயும் நாகத்து மேல அந்த பொற்பாதம் வந்து தாங்கி இருக்குது. எப்படி உத்தரவாசம் வங்கியில நாகத்து மேல இருக்குமோ அது மாதிரி பொற்பாதம் மேல தாங்கி நிற்குது. பக்கத்திலே பாத்தீங்கன்னா அம்மன் வந்து சிவகாமி அம்மாளும், இங்க வந்து நம்ம காரைக்கால் அம்மையாரும் இருக்காங்க. ரொம்பவும் அழகான ஒரு சிவாலயங்க, ரொம்பவும் ஒரு அழகான சிவாலயம். ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயம். இந்த சிவாலயம் எங்க இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குது. நரசிங்கநாத சுவாமி அப்படின்ற திருநாமத்துல சாமி அழைக்கப்படுறாரு. அம்மன் வந்து ஆவுடையம்மாள் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாங்க. ரொம்பவும் பழமையான சிவாலயம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சிவாலயம். முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயத்தை தான் நம்ம காணொலிகளிலே பதிவு பண்ணுவோம். அதனால அதை மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கொண்டு போகிற பணி வந்து உங்க கையில தான் இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த சிவாலயத்தை வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தும்.